ஹே, ஒரு நிமிஷம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன், நான் கிவ் அப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள கிச்சன் ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணுறாங்க. 3 பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை ஹீட் பண்ணுறாங்க. ஒரு பாத்திரத்தில் கேரட் போடுறாங்க, இன்னொரு பாத்திரத்தில் எக்கு, இன்னொரு பாத்திரத்தில் காஃபி பீன் போடுறாங்க. ஒரு 20 நிமிஷம் பாயில் பண்ணிட்ட பிறகு எடுத்து பார்க்குறாங்க. கேரட் எப்படி இருக்குன்னா சாஃப்டாக இருக்குது, எக் எப்படி இருக்குன்னா உள்ளே ரொம்ப ஹார்டாக இருக்குது. காஃபி தன்னை மாற்றிக்காமல் தன்னை சுற்றி இருந்த வாட்டரையும் சேர்த்து அரோமேட்டிக்காக மாற்றிடுச்சு. இந்த 3மே சேம் சுச்சுவேஷனில் இருக்குது, பட் அதோட ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஹார்ட்ஷிப்ஸ் வரப்போ கேரட் மாதிரி வீக் ஆகுறோமா, இல்லை எக் மாதிரி வெளியே பார்க்க ஸ்ட்ராங்காகவும் உள்ள நம்ம தன்மையை மாற்றிக்கிறோமா, இல்லை காஃபி பீன் மாதிரி நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸை பாசிட்டிவாகவும் நம்மளுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டாகவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோமா? ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ நீங்கள் காஃபி பீன் மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் காஃபின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டேக் கேர். டாடா.